செம்மணி புதைகுழி விவகாரத்தை திசை திருப்பி அதனை மூடி மறைப்பதற்காகவே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வடக்குக்கு வந்துள்ளார் என்று வெளியாகும் தகவல்களை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நிராகரித்துள்ளார். ஜனாதிபதி தலைமையில் பரந்தன் கரைச்சி முல்லைத்தீவு வீதியில் நந்திக்கடல் வாவிக்கு அருகில் அமைந்துள்ள வட்டுவாகல் பாலத்தில் நிர்மாண பணிகளை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றுள்ளது. குறித்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், வடக்கிலுள்ள புதைகுழிகளை மூடி மறைப்பதற்காகவே யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்து அபிவிருத்தி நடவடிக்கைகளை ஜனாதிபதி ஆரம்பித்து வைக்கின்றார் என சில தமிழ் அரசியல்வாதிகள் பாவித்தனமான கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர். செம்மணி புதைகுழியை தோண்டுவதற்கு நிதி ஒதுக்கியவர் யார்? ஸ்கேன் இயந்திரம் கொண்டு வந்தவர் யார்? புதைகுழியை காப்பதற்கு இரவு நேரங்களில் காவலாளிகளை போட்டிருப்பவர் யார்? இவற்றையெல்லாம் எமது அரசாங்கமே செய்கிறது. இது தொடர்பில் நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு மக்களுக்கு நீதி நிலைநாட்டப்படும். இது தொடர்பான உறுதிமொழியை கூட எமது ஜனாதிபதியே வழங்கியுள்ளார். இனிமேல் தமிழ் மக்களுக்கு இப்படியான அரசியல்வாதிகளால் தண்ணி காட்ட முடியாது. தமிழ் மக்கள் அவர்களை நிராகரித்துவிட்டனர். இதனால் தான் கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் குப்பைகள் எல்லாம் கூட்டு சேர்ந்தன, துரோகிகள் என விமர்சிக்கப்பட்டவர்களுடன் கூட கூட்டு சேர்ந்தனர். ஜனாதிபதி ஆட்சிக்கு வந்து எதிர்வரும் 23ஆம் தேதி ஒரு வருடமாகின்றது. பொருளாதார சவால்கள் உள்ளன. அவற்றை வெற்றிகரமாக எதிர்கொண்டால்தான் அபிவிருத்திகளை முன்னெடுக்கக்கூடியதாக இருக்கும். பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தி வருகின்றோம். எமக்கு எதிராக மக்கள் மத்தியில் கருத்துக்கள் விதைக்கப்படலாம். ஆனால் உண்மை என்னவென்பதை மக்கள் அறிந்து கொள்வார்கள். எங்களுக்கான ஆதரவை மென்மேலும் வெளிப்படுத்துவார்கள் என அவர் தெரிவித்துள்ளார்.